வணக்கம் மக்களே. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாண்ட்ஸ பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ. இன்னைக்கான முழு வீடியோ பார்த்தோம்னா இருக்க போது. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். உங்களுக்கு பாண்ட்ஸ பத்தின டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துறாதீங்க. அதேமாரி நான் உங்கள் மௌரியன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா டீட்டெயிலான வீடியோ போடுறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகேங்களா? இப்போ பாண்ட்ஸ பத்தின டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனாலுமே சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கவலைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மணி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்த்தோம் அப்படின்னா பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாண்ட்ஸ் எல்லா நேரத்திலயும் சேஃபா அப்படின்னு கேட்டா, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா டவுட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ லாஸ்ட் 30 இயர்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நான் அனலைசிஸ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பத்தி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாருக்கு பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சரா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரியல் ட்ரூத் இந்த வீடியோல நான் காட்டுறேன். சரி, ஓகே. நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவாங்க, கிரிப்டோவ பத்தி பேசுவாங்க. பட் ரிச் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ வாரன் பஃபட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரு கூடயும் தான் பார்த்தோம்னா, அவருடைய போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா பாண்ட்ஸும் பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவர் பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரிட்டெயில் பீப்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பாண்ட்னா போரிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா போரிங் இன்வெஸ்ட்மென்ட் தான் பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நான் பாண்டுனா என்ன? அதேமாரி லாஸ்ட்டா 30 இயர்ஸ்ல பார்த்தோம் ரிட்டர்ன்ஸு, அதுமாரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, இந்தியா வெர்சஸ் யுஎஸ் ரியாலிட்டி, அதேமாரி யங் பீப்பிள் பாண்ட் வாங்கலாமா? ஃபுல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். ஸோ பாண்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி, பாண்ட்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பாண்டுனா கவர்மெண்ட் ஆர் கம்பெனி. ஓகேங்களா? அவங்க கிட்ட இருந்து லோன் பார்த்தோம்னா குடுக்குறது. ஓகேங்களா? இப்போ நம்ப ஒரு ரிட்டெயில் இன்வெஸ்டரா இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ப கவர்மெண்ட் ஆர் கம்பெனி ஆர் பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கடன் தரோம். ஓகேங்களா? இதுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிளான இதுதான். இப்போ நீங்க ஒரு 10K கவர்மெண்ட்டுக்கு குடுக்குறீங்க. ஓகேங்களா? 10K கவர்மெண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சொல்லும், நான் இயர்லி 7% ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் குடுத்துர்றேன். 10 இயர்ஸ் அப்புறம் உன்னுடைய மணி, பிரின்சிபல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்ககிட்ட குடுத்துருவேன். அதே மாரி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நான் இயர் ஆர் குவார்ட்டர்லி ஆர் மந்த்லி நான் உனக்கு பே பண்ணிருவேன் அப்படிங்கிறத பத்தி பாண்ட்ல டீட்டெயிலா பார்த்தோம்னா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஃப்டி மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? பட் டெக்னிக்கலா மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அது. பட் மெயின் டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு. அதே மாரி கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்கு. அதே மாரி ட்ரெஷரி பில்ஸ். ஓகேங்களா? அந்த மாரி இருக்கு. கவர்மெண்ட் பாண்டு பொறுத்தவரைக்கும் நம்ம சேஃபரு. கார்ப்பரேட் பாண்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க். ஓகேங்களா? பட் ஏன் ரிஸ்க் அப்படின்னா, அது இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ கடைசி 30 இயர்ஸ்ல பார்த்தோம்னா ரியாலிட்டி பார்க்கலாம். இப்போ 1990s to 2020 வரைக்குமே பார்த்தோம்னா வேர்ல்டுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு பாண்ட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால யுஎஸ் பாண்ட்ஸ்ல லாஸ்டா ஒரு 30 இயர்ஸ் சர்ப்ரைஸ்லி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எஸ்பெஷலியா இப்போ 2000 .com கிராஷா இருக்கட்டும், இல்ல 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், அதே மாதிரி கோவிட் கிராஷா இருக்கட்டும். ஸோ இந்த டைம்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்க எல்லாருமே கிராஷ் ஆகும்போது, இந்த பாண்ட்ஸ் பார்த்தோம்னா ரெகுலரா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குடுக்குது அப்படிங்கிறனால அது ஒரு ப்ரொடெக்ட்டா பார்த்தோம்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி 2022ல ஒரு பிக்கெஸ்ட் ஷாக் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, யுஎஸ் பாண்ட் மார்க்கெட் ஹிஸ்டரியில ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு ஃபால்ஸ் ஒண்ணு நடந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ பிகாஸ் இன்ஃப்ளேஷன் சடனா பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரைஸ் ஆகும்போது சேஃப்னு நினைச்சாங்க. பாண்டு கூட பார்த்தோம்னா ஃபால் ஆச்சு. ஓகேங்களா? பாண்டு கூட ஃபால் ஆச்சு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாண்டு பார்த்தோம்னா பெஸ்ட்டு. பட் ஆனா யாருக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். ஓகேங்களா? இப்போ பாண்ட்ஸ் உடைய ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஸ் மாதிரி டெய்லி வாலடைல் ஆகாது. ஸ்விங் கம்மி. ஓகேங்களா? அதனால ரிட்டயர்ட் பீப்பிள், ஃபேமிலி பீப்பிள், அதே மாதிரி கேபிட்டல் பார்த்தோம்னா புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். பாண்ட் பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அதே மாதிரி ரெகுலர் இன்கம் அப்படிங்கும்போது பாண்ட் பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு இன்கம் கொடுக்கும். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா கண்டிப்பா கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 lakh பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். இயர்லி பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு இன்கம் பார்த்தோம்னா வரும். ஓகேங்களா? அது பேசிவ் இன்கம் பில்ட் பண்ண ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் பார்த்தோம்னா கிராஷ் ஆகும்போது ஒரு ப்ரொடெக்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, மெனி டைம்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தோம்னா கிராஷ் ஆனுச்சு அப்படின்னா, பாண்ட்ஸ் ஸ்டெபிலிட்டியா நமக்கு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பா கொடுத்துரும். ஸோ அப்படிங்கும்போது போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆகும். ஸோ இதனால தான் ரிச் பீப்பிள் எல்லாருமே
ஒரே பேஸ்கெட்டில் போட மாட்டாங்க. எல்லாமே டைவர்சிஃபிகேஷனில் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிரித்து போடுவாங்க. ஸோ அதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாண்ட்ஸும் ஒன்று அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சேஃபு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஃபால்ட் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதனால் அல்ட்ரா சேஃப் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சேஃபு. அப்படிங்கும்போது இப்போ மென்டல் பீஸ் அப்படிங்கும்போது 100% வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து எமோஷ்னல் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போது பாண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டிஃபிகல்ட்டி ஓகேங்களா? பாண்ட்ஸுடைய கான்ஸ் பற்றி பார்க்கலாம். கான்ஸ் அப்படிங்கும்போது இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம்னா யூசுவலாக கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இது சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் பாண்டை விட மேசிவாக வெல்த் வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ஆவரேஜ் ரஃபாக போட்டால் கூட 10% ரேஞ்சாக வரும். அப்போது பாண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 7 to 9 இந்த மாதிரி ஒரு சில பாண்டு கார்பரேட் பாண்டாக இருக்கட்டும் அப்போது வந்து 12% கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது ரிஸ்க் அதிகம். ஸோ அப்படிங்கும்போது நிறைய பேர் கவர்மெண்ட் பாண்டில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கார்பரேட் பாண்டும் அப்படிங்கும்போது இப்போது 9 to 10 இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 12 to 14% கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா சின்னதாக தெரியும். பட் ஆனால் காம்பவுண்டிங்கில் மேசிவாக வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டு கிடைக்கும். இல்லைங்களா? மணி டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது காம்பவுண்டிங்கில் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு டேஞ்சராக முடியும். என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் 7% கண்டிப்பாக வந்துடும். இயர் பை இயர் 7% கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது பாண்ட்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக 7% கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்ஃப்ளேஷன் சரியாக போச்சு. அதில் எந்த க்ரோத்துமே நம்மளால் அடைய முடியாது. ஸோ அப்படிங்கும்போதும் வேல்யூ வந்து பார்த்தோம்னா சைலண்ட்டாக வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியாது. அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு அப்படின்னா இப்போது எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரைஸஸ் எல்லாமே ஃபால் ஆகும். ஸோ அப்போது 2022 வந்து பார்த்தோம்னா நிறைய பீப்புள் வந்து பார்த்தோம்னா ஷாக் ஆனாங்க. ஸோ இது ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கார்ப்பரேட் பாண்ட்ஸுடைய ரிஸ்க்கை பற்றி நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும். இது எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. பட் நான் இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம கார்ப்பரேட் பாண்டுடைய ரிஸ்க் பற்றி பார்க்கலாம். கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சு அப்படின்னா மணி கண்டிப்பாக போயிடும். அதே மாதிரி ஹையர் ரிட்டர்ன் பார்த்து பிளைண்டாக வந்து பார்த்தோம்னா பாண்ட்ஸை சூஸ் பண்ணி மணியை வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை பற்றின தனியாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் தனியாக டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யங் ஏஜில் ஒரு டூ மச்சான ஒரு பாண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு செட் ஆகாது. அதாவது வந்து இப்போது என்னுடைய ஏஜ் 19 ஓகேங்களா? ஸோ அப்போது என்னுடைய ஏஜ் மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து செட் ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு 19 ஏஜ் அப்படிங்கும்போது இப்போ 40 ஏஜ் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா நமக்கு டைம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் தான் வரும். ஸோ அப்போது பாண்ட்ஸில் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது ஒரு மேக்ஸிமமாக வந்து பார்த்தோம்னா ஒரு 11 to 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தோம்னா ரிஸ்கில் வந்து பார்த்தோம்னா நம்ம வைக்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். பட் ஆனால் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்டு. ஸோ அதை பற்றின தனி டீட்டெயிலான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஸோ அதை பற்றி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோ போடுறேன். சரி, ஓகே. நம்ம யங் ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படியே 19 ஏஜ் 20 ஏஜ் ஃபுல் பாண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது க்ரோத்தை வந்து பார்த்தோம்னா ஸ்லோவாக தான் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். அதே மாதிரி இப்போது யங் ஏஜ் ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு டைம் சொல்லலாம். இப்போ டைம் இருக்கும்போது அசட்டை வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் க்ரோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பாண்ட் யாருக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். பாண்ட் யாருக்கு பெஸ்ட்டு அப்படின்னா ரிட்டையர்டு பீப்புள். ஓகேங்களா? ரிட்டையர்டு பீப்புள் கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்கவங்க. அதே மாதிரி அதாவது பேசிவ் இன்கம் வந்து பார்த்தோம்னா எனக்கு மந்த்லி இல்லை குவார்ட்டர்லி இல்லை இயர்லி எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி எமர்ஜென்சி வந்து பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி. இப்போது 1 year to 3 year வரைக்குமே இந்த கேட்டகரி பாண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி 5 year இருக்குது, 10 year, 12 year, அதே மாதிரி 20 year அந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. அதே மாதிரி ஒரு 100% பாண்ட் வந்து பார்த்தோம்னா யூஸ்வலாக ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்காக அப்படின்னா ரிட்டையர்டு பீப்புள் இந்த மாதிரி கேட்டகரி மக்களுக்கு கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரூத் என்ன அப்படின்னா இப்போ பாண்ட் இன்வெஸ்டிங் வந்து பார்த்தோம்னா ஒரு போரிங் இன்வெஸ்டிங் சொல்லலாம். ஓகேங்களா? நிறைய ரிச் பீப்புள் சொல்கிறது என்ன அப்படின்னா நிறைய நீங்கள் இன்டர்வியூ பார்த்தாலும் சரி ஒரு போரிங்காக நம்ம பண்ணுற செயல் தான் வந்து பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு
ஒரு டெஸ்டினேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேசிவான ஒரு க்ரோத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அடையும் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். யார் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நம்ம ஏஜ் கேட்டகரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பண்ண தேவையில்ல. நமக்கு ஒரு 40 ஏஜ் டு 50 ஏஜ் அந்த கேட்டகரி வரும்போது நமக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணிட்டோம், இனிமேல் ஒர்க்குக்காக போக மாட்டோம். ஸோ அப்படிங்கும்போது இனிமேல் பிஸ்னஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவிங் பண்ண மாட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு பேசிவாக இன்கம் நமக்கு மந்த்லி ஜென்ரேட் ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக பாண்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு சேஃப் தான். ஓகேங்களா? அது கரெக்டான பாண்ட் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக சேஃப் ஆகும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பாக என் பேர் மௌரியன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.